Hello students, welcome to my channel. 10th Standard Maths, Chapter 2, Numbers and Sequence, Example 2.8 solve பண்ணலாம். Can the number 6 power n being a natural number, end with the digit 5? Give reasons for your answer னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, can the number 6 power nன்ற நம்பர் வச்சுட்டு இதில் பவரில் n கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் அப்ளை பண்ணும்போது, அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 5 ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய ஆன்சர் ஓகேவா, 5ல் முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ரீசன் கொடுங்க உங்களோட ஆன்சரில் அப்படின்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் எழுதிடலாம். சரிங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 1 2 3 அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா. இங்கே 6 பவர் என்னுக்கு தானே கேட்டிருக்காங்க. ஸோ 6 பவர் ஃபஸ்ட்டு என்னுக்கு பதிலாக 1 போடுறேன். 6 1 டைம் மல்டிப்ளை பண்ணால் 6. அடுத்தது 6க்கு அதாவது 6 பவர் என்னுக்கு பதிலாக 2 போடலாமா. ஸோ 6 ஸ்கொயர் பண்ணால் 6 இன்ட்டு 6 36. அடுத்தது 6 என்னுக்கு பதிலாக 3 அப்ளை பண்ணுறேன். 6 கியூபா. ஸோ 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 6 இன்ட்டு 6 கியூப் போடுறேன். ஓகேவா. 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 6 6 36 36 இன்ட்டு 6 216 இல்லையா. ஸோ டவுட் இருந்தால் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 36 இன்ட்டு 6 60 சார் 8 90 20 21 ஓகே 216. ஸோ அப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்னுக்கு பதிலாக நேச்சுரல் நம்பர்ஸ் என்ன வேல்யூ அப்ளை பண்ணணும், அந்த எண்ட் ஆஃப் த டிஜிட் என்ன தான் வருது நமக்கு, 6ன்ற ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஓகேவா. நீங்கள் இதுக்கப்புறம் 4 5 6 என்ன நம்பர் 6 பவரில் அப்ளை பண்ணாலும் நமக்கு வரக்கூடிய ஆன்சரில் இருக்கிற லாஸ்ட் டிஜிட் ஓகேவா, எண்டு டிஜிட் எப்படி தான் கிடைக்கும், நமக்கு ஈவனில் தான் கிடைக்கும். சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். 6 பவர் n இருக்கா. ஸோ 6 எப்படி நம்ம ஃபேக்டர் எடுப்போம், 6 ஃபேக்டர் பண்ணால் ஃபஸ்ட்டு 2 டேபிளில் 2 3s 6 அடுத்தது 3யோட ஃபேக்டர் 3 1s 3. ஸோ 6ஓட ஃபேக்டர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், 3 இன்ட்டு 2 2 இன்ட்டு 3 இப்படி சொல்லலாமா. ஸோ 6க்கு பதில் 2 இன்ட்டு 3ன்னு எழுதிக்கிறேன். இந்த பவரில் இருக்கிற எண்ணை அப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இந்த எண்ணை வந்து 2 பவர்லேயும் எழுதலாம் 3 பவர்லேயும் எழுதலாம். சரிங்களா. ஏன்னா இந்த என்னன்றது 2 நம்பருக்குமே காமன். இதில் பார்த்தீங்கன்னா 2 பவர் n இருக்கு இல்லையா. ஸோ இதில் 6 பவர் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஈவனில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா. ஸோ 2 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 6 பவர் n. ஆமாம் தானே. 2ன்றது 6 பவர் என்னோட ஒரு ஃபேக்டர் இல்லையா. ஸோ அது எப்பவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஈவனாக இருந்தால் 6 பவர் என்னுமே எப்படி தான் இருக்கும் நம்ம பார்த்தோமா, ஆல்வேஸ் எப்பவுமே ஈவனாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் என்ன சொல்ல வராங்கன்னா, பட் எனி நம்பர் ஹூஸ் லாஸ்ட் டிஜிட் இஸ் 5 இஸ் ஆல்வேஸ் ஆட். நம்மளுக்கு இங்கே நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கிறது 2ன்றது ஃபேக்டர் ஆஃப் 6 பவர் n. ஸோ 2 ஈவனில் இருக்கும் போது 6 பவர் என்னும் எப்போவுமே எப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டோம், ஈவன் தான் இருக்கும்னு சொல்லிட்டோம். ஆனால் உங்கள் கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க, எண்டு டிஜிட் எனக்கு 5ன்னு வரணும், வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ எண்டு டிஜிட் 5 அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கலி அது என்ன நம்பர்னு ஆகிடும், ஆட் நம்பர்னு ஆகிடும். சரிங்களா. அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹென்ஸ் 6 பவர் n அப்படின்றது cannot end with the digit 5. எப்போவுமே அது என்ன ஆகாது, 5ன்ற டிஜிட்டில் எண்ட் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸில் தான் என்ன ஆகும்னு சொல்லிட்டோம், எண்ட் ஆகும். ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.